ஹயேஷ் வீடியோ என்னன்னா ஜூபிட்டர் 125ஓட பைக் ரிவ்யூ அதுதான் பார்க்க போகிறோம். வண்டி யார் இதுன்னா என் தலைவனோட வண்டி. கேமராமேனாக போய் இருந்துக்கிட்டு இருக்கான். சரி, அன்றைக்கி போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஷார்ட்ஸ் போடணும்னு நினச்சேன், ஏன்னா டிவி ஷோரூம் வந்து சரியில்லை. பேசுகிறேன், ஃபஸ்ட்டு வண்டியோட ரிவ்யூ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வா பக்கத்தில் வா. இது ஒன்றும் இல்லை, சைடு ஸ்டாண்ட் இருக்கனால இப்படி ஒரு சவுண்டு வரும். கட் ஆகிட்டா. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு, இது ஐபீம் ஃபியூயல் இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. ஃபுல் டேங்க் போட்டு வச்சுருக்கான். 275 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். எத்தனை நாள் ஆச்சு? 5 நாளில். அந்த இது இப்படி கத்திரியாக தான் கிடக்கும். சனியை சாவி ஆஃப் பண்ணி போட்டுரும். இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோவில் வந்து இது வந்து i3Sன்னு இருக்கலாம், அந்த சுவிட்சு தான் இந்த சுவிட்சு. இது செல்ஃப் ஸ்டார்ட்டு, பிரேக்கு. இந்த பக்கம் ஆர்என் இண்டிகேட்டரு, ஹைபீம் லோபீம். இதில் மோடு செட்டுன்னு ஒன்று 2 கொடுத்துருக்கான் டைம் செட் பண்ணுறதுக்கு. சைடு இண்டிகேட்டருக்குள்ளே அந்த தான் சைடு சென்டருக்குள்ளே இண்டிகேஷன். வேறு ஒன்றும் இல்லை. கீழே இதை ஜூம் லைட்டாக கிட்ட கொண்டு போ. இதில் வந்துட்டு இந்த யூஎஸ்பி சார்ஜர் கொடுக்கல. எதுக்கு கொடுக்கலன்னு தெரில. ஏமாத்துறாங்க டிஎஸ் சைடில், என்னமோ பண்ணுறாங்களே. இல்லை இருக்கிறதுல லோ மாடல் இந்த மாடல் தான், வண்டியில் கொடுக்கல. ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட்டு. இண்டிகேட்டர் வந்து ஹேலஜன், 2 சைடுமே ஹேலஜன் போட்டு இதில் சின்னதாக டிஆர்எல் கொடுத்துருப்பான் நினைக்கேன். இருக்கான்னு தெரில. ஒவ்வொரு வண்டிலையும் ஒவ்வொரு மாடலாக இருக்குது. என்ன கண்டிஷனில் டிவிஎஸ் ரெடி பண்ணுறான்னு தெரில. இங்கே வருங்க, பிளாஸ்டிக் படியா மெட்டல் படியா, இதுவும் பிளாஸ்டிக்கு, இது பிளாஸ்டிக். ஓவா அப்படி திருப்பு, மெட்டல் படி. இதில் ஒரு பிளாஸ்டிக் கேட்குதா? இப்படியே அங்கே பிளாஸ்டிக் இரும்புன்னு போட்டு கொண்டு வச்சுருக்காங்க வண்டியை. மற்றபடி சீட்டு நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு. இது டிக்கி ஓப்பன். டிக்கியில் இதில் வந்துட்டு 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. டிவிஎஸ்லேருந்து தந்த ஹெல்மெட்டை வைக்கவே முடியல. ஹெல்மெட் சரியில்லையா, இந்த டிசைன் சரியில்லையான்னு தெரியல, ஹெல்மெட் வைக்க முடியல. ரைட் சைடா கைஸ் ஓப்பன் ஆகிட்டு. ஒரே ஹோல்ஸ் மட்டும் தெரியுது உள்ள, மற்றபடி ஒன்றும் தெரில. அதெல்லாம் புஷ் பண்ணால் லாக்கு. பெட்டி ஓப்பன் பண்ணிட்டு பெட்டிக்குள்ளே தான் மந்திரம் எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கோம். நல்லா சிறப்பான செய்கைங்க பாருங்க. அவ்வளோத்தையும் கலட்டி கொடுத்துருக்காங்க. இது என்னது டூல்ஸ், இதெல்லாம் தேவையா? சரி, இது கூட இதையும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேனரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து இதுக்கு கொடுக்காமே இருந்திருக்கலாம். இதுக்கும் ஏதாவது பில்லில் தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. இது எங்கே இருக்குது? இது வந்து வண்டியோட புக்லெட்டு, இது தேவை கிடையாது. ஒரு 2 ஆயில்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் சுற்றுல பஞ்சு இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் வண்டியில். பின்னாடி லைட்டு வந்து இதுதான், இது ஹேலஜன். இதில் ஒரு சின்னதாக ஒரு டிஆர்எல் இருக்கும் அழகா. அது வந்து எல்இடி உள்ளே, அதுவும் எல்இடி, அதுவும் ஹேலஜன் தான். அவ்வளோதான். கீழே ஒரு ரெஃப்ளெக்டரு, இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்கான் ரெஃப்ளெக்டரு, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், லாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஜூபிட்டர் 125ன்னு ஒரு லோகோ. அதுக்கப்புறம் கிக்கரும் கொடுத்து வச்சுருக்காங்க வண்டியில். வேறு என்ன இருக்குது? இது வந்து ஒரு கிரே, அதான் ஒயிட்டாக கிரேயாக கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் பெயிண்ட் இது. ஓகேவா? இது பிளாஸ்டிக் பாடி, ஆனால் இது மெட்டல் பாடி. இதில் ஒரு ஆமாம், இது அந்த பைக்கு தொங்க போடுறதுக்கு ஒரு ஊக்கு. அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரண்ட்டில் நார்மலாக அந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு சிபிஎஸ் ஏதோ பிரேக்குன்றாங்க, சிபிஎஸ் தான் நினைக்கிறேன். அந்த டைப்பில் 2 இதோட வர பிரேக்கு. இங்கேயும் லைட்டாக ஃப்ரண்ட்டில் அப்படி லைட்டாக ஒரு கிரே ஃபினிஷில் ஒரு கைப்பட்ட சனி அழுக்காயிட்டு கிரே ஃபினிஷ்லேயே அப்படி ஒரு ஃபினிஷிங்கு. இங்கே ஒரு டிவிஎஸ் பேட்சிங், வைசர் லைட்டாக பிளாக்கில். இது முந்தி வந்ததில் இதே ஃபினிஷில் தான் இங்கேயும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரில. ஆனால் இது மேட் ஃபினிஷ்
ஒரு ஒயிட்டாக கிரேயா என்னன்னே தெரில, அந்த மாதிரி ஒன்று. இதில் கிராஷ் கார்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இதையும் கிளைம் பண்ணி ஆட்டையை போட்டாங்க விஷயம். அவ்வளோதான். மற்றபடி வண்டியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் டிவிஎஸ் சைடில் இருந்து அவங்க பண்ண கூத்த மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஷோரூம்லேருந்து ஒரு செய்கை ஒன்று பண்ணாங்க. என்னென்னு இந்த பில்லு இருக்குது, பில்லை காட்டுறேன் ஒரே சரி. வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டுருக்காங்க தெரியுமா? 97,950 ரூபா. ஷோரூம் சொல்லிடுறேன், திருச்செந்தூர் ஷோரூமு. இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் நேராக கரெக்டாக எங்கே வரணும் தெரியுமா? திருநெல்வேலி ரூட்டில் இருக்கும் ஷோரூமு. தயவு செஞ்சு யாரும் போயிடாங்க, வேஸ்ட். ரேட்டு சொல்லிடுறேன். எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 97,950 ரூபாய். ரோட் டேக்ஸ் எவ்வளோ போட்டுருக்காங்க தெரியுமா? 10,585 ரூபா போட்டிருக்கான். ஓகேவா? ஒரு வருஷம் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸு, 5 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, அதுக்கு 6,934 ரூபாய். ஆக்சசரிஸ்ன்னு போட்டு 689 ரூபா போட்டிருக்கான். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு 1,650 ரூபா போட்டிருக்கான். இது எதுக்கு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, என்ன டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒருத்தன் ஒரு பைத்தியக்காரன் பேசுனா எப்படி பேசுகிறான் அந்த மாதிரி ஒரு இது ஒன்று பேசுகிறேன். என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்ன சொன்னான்னா, இது அந்த டிவிஎஸ் சைட்லேருந்தே இப்படி தான் ப்ரோ போட்டிருக்கு, நாங்கள் போட்டது பில் பாஸ் பண்ண மாட்டோம், அங்கேருந்தே அப்படி தான் பாஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். மறுபடியும் கொண்டாந்து இது பண்ணிவிட்டு, இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு எதுக்காக அதர் சார்ஜஸ் அந்த ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன தெரியும் வந்தோன்னா, இதையே சொல்கிறோம் ஓப்பனாக வந்துட்டு, இது வந்து டிவிஎஸ் சைடில் இருந்து வரும்போது பில் இப்படி தான் பாஸ் ஆகி வந்துச்சு எங்களுக்கு, அதான் எதுக்கு இப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், அது வந்து சும்மா டிவிஎஸ் சைட்லேருந்து அங்கேருந்து சும்மா அப்படி எதுக்காக போட்டு விடுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 1,650 ரூபாய்க்கு பில்லு எவனாலும் சும்மா போட்டு விடுவானா? டிவிஎஸ் இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியல. அவங்க கூத்தடிக்கி இன்னும் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஷோரூமில். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. வண்டி புக் பண்ணது ஜூபிட்டர் 125 தெளிவாக கொட்டை வண்டியில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் இங்கே பில்லில் பாஸ் பண்ணி வந்தது என்னவோ என்டார்க் 125 போட்டிருக்கு. என்டார்க் 125 ரேஸு எஸ்பி அப்படின்னு போட்டு பில்லு பாஸ் ஆகி வந்திருக்கு. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. கேட்டதுக்கு ஏதாவது ஜூபிட்டருக்கு அடுத்த ஹையர் வெர்ஷனில் தான் ப்ரோ நாங்கள் வந்துட்டு அடுத்த சிசி கொஞ்சம் அதுக்கு விட்டு இது பண்ணதுல இருந்தால் ப்ரோ நாங்கள் வந்துட்டு இது பண்ணுவோம், அந்த அடுத்த வண்டி தான் கணக்காகி வரும், ஜூபிட்டர்னு சொல்லி பில்லு பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது வந்து என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இப்படி தான் பில்லு பாஸ் ஆகுமா? எனக்கெல்லாம் RR 310 வாங்கும்போது RR 310 தான் மென்ஷன் பண்ணி பில்லு பாஸ் ஆகி வந்துச்சு. RR 310க்கு அடுத்த மாடல் போட்டு எனக்கு பில்லு பாஸ் ஆகலை. ஆனால் இவங்க பண்ணுறது என்னவோ, என்ன பில்லை வாங்கிட்டு பார்த்த பிறகு தான் என்டாருக்குன்னு போட்டிருக்கேன், என்ன வண்டி புக் பண்ணேன்னு கேட்டால் இவன்ட்ட ஜூபிட்டர் புக் பண்ணேன் அப்படின்னா. இங்கே பார்த்தா இப்படி ஒரு சம்பவம். இதுக்கு என்ன வழின்னு தெரில. டிவிஎஸ் இதெல்லாம் எங்கே போய் சொல்ல, திருச்செந்தூர் ஷோரூமை தயவு செஞ்சு யாரும் போய் வாங்காதீங்க. வண்டி வாங்கினா வண்டியும் அசம் போயிடும். வண்டியும் சொல்லிடுறேன், வண்டி டெலிவரி எடுக்க போகிறோன்னா வண்டியை ஒன்றே தொடச்சி தரணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி தரணும். வண்டியில் அங்கேயும் குப்பை அழுக்காக இருக்குது. இதை எப்படி என்ன பண்ணுன்னு தெரில. எதுவுமே கேட்கல. சரி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதே வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் இதுக்குள்ளே குப்பையாக இருக்குது. ஒன்று வாட்டர் வாஷ் அடித்து வண்டி டெலிவரி கொடுத்துருக்கணும். அப்படியே அழுக்கோட புது வண்டி தானே வாங்குறோம். எப்படின்னா தந்தால் எப்படி இருக்கும்? அதனால் இது என்ன சார்ஜஸ்ன்னு தெரில. பில்லை வந்து தனியாக வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். என்னோட சௌகரியத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே. வாங்கின வண்டி ஜூபிட்டருக்கும் என்டாருக்கும் லைனப்பு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்தது என்னவோ என்டாருக்கு 125 போட்டு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. கையில் டெலிவரி கொடுத்தது ஜூபிட்டர் 125. என்ன கதைன்னு தெரில. இதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த ஷோரூம் போய் தயவு செஞ்சு வேறு வாங்காதீங்க. வண்டி வாங்குறதா வேறு ஏதாவது ஷோரூம் நல்ல ஷோரூமாக போய் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். டாட்டா குட் பை. இதுக்கு மேலே வீடியோ இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதையும் கவனிங்க. வண்டி வாங்கினது திருச்செந்தூரில் கேஆர் டிவிஎஸ் ஏரல் அப்படின்னு போட்டு வந்திருக்கு. சரி, இது ஏரலில் ஒரு மெயின் ஷோரூம் இருக்கலாம். இத்தனைக்கும் மெயின் ஷோரூம் டிவிஎஸ் ஷோரூம். எல்லா மெயின் ஷோரூம்லையும் இதுதான் கதை. இந்த தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஷோரூமில் கூட எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. இந்த மெயின் ஷோரூம் தொல்லை தாங்க முடியல கைஸ். டாடா பை பை குட் பை. இதோட முடிச்சுக்கிறேன்.